சாவித்ரி என்னப்பா சத்தம் இப்ப என்னம்மா பண்றது? என்னைய ராசாங்க தெரியலையாத்தா? கதவை பூட்டிக்கிட்டு திறக்கவும் மாட்டேன்றாங்க, சத்தம் கொடுக்கவும் மாட்டேன்றாங்க. ஏ சாவித்திரி சாவித்திரி சாவித்திரின்னு சொல்லிட்டு எல்லாம் சத்தம் போடுறாங்க. பாட்டிமா வந்துக்கிட்டு ஏன் என்னடி பண்ணுற உள்ள ஏன் இவன் வரமாட்டேங்கிறப்புன்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவன் மெதுவாக வரா. வந்து பார்த்தா அவளுடைய கழுத்தில் வந்து தாலி இருக்கிறத வந்து நோட் பண்ணுறாங்க. உடனே சேது வந்துக்கிட்டு என்ன நடக்குது இங்கே இங்கே வந்து யார் வந்து தாமரை கழுத்தில் வந்து தாலி கட்டினது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீங்கள் வந்து பார்த்த மாப்பிள்ளை வந்து என் பொண்ணுக்கு பிடிக்கல. 40,000 50,000 சம்பாதிக்கிற மாப்பிள்ளைலாம் ஒரு மாப்பிள்ளையா? என் பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கோடீஸ்வரனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அதுக்கு நீங்களாம் எல்லாருமே பதில் சொல்லணும். நீங்களாம் வந்து எல்லாருமே சந்தோஷப்படணும்னா அப்படின்னு உள்ளூர் கோடீஸ்வரர் இல்லை, வெளிநாட்டு கோடீஸ்வரர். ட்ரம்போடையெல்லாம் டீ காஃபியெல்லாம் குடிப்பாருண்ணா. அவர் வந்து ஒரே இடத்துல 2 பேரும் மீட் பண்ணி ஹாய் சொல்லி பாய் சொல்லுவாங்க. வந்து லோக்கலில் இருக்கிறவங்களெல்லாம் பிடிக்கல. அவரை பார்த்தா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறா. உடனே சரி உன் மாப்பிள்ளையை கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. வாங்க கமலேஷ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லை என்னை பிச்சு என்னுடைய அடைப்பேரை நீங்கள் சொல்ல மறந்துட்டீங்க அப்படின்னோடனே கமலேஷ் பிச்சை அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றா. உடனே வந்துட்டு தாமரை வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக அப்படியே அமைதியாக உட்காந்துட்டு இருக்கா. அவள் வந்து என்னென்னா என்ன நடக்குதுன்னே தெரியாமல் பாட்டி ஒரு பக்கம் நின்றுட்டுருக்காங்க. சேது வந்து மாப்பிள்ளையை கூப்பிடுங்க, யார் என்ன எதுன்னு நான் பார்க்கணும் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப காண்ட்லேயும் கோபத்துலேயும் இருக்காங்க. உடனே வந்து ராஜவங்க வந்து ஏன் நீங்கள் இப்படி பண்ணீங்க, இது வந்து நீங்கள் முன்னாடியே சொல்லியிருக்கணும்ல அப்படின்னு. இல்லை என் பொண்ணு வாழ்க்கைக்காக நான் பார்க்க வேண்டியதாக போயிடுச்சு. என் பொண்ணு எத்தனையோ முறை வந்து சொல்லணுன்னு தான் வந்தாங்க, நீங்கள் தான் வந்து என் பொண்ணு சொல்ல விடல. என் மாப்பிள்ளை ரொம்ப தங்கமானவர்னா, உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. உடனே வந்துட்டு வாங்க கமலேஷ், நீங்கள் வாங்க, நீங்கள் வந்து உங்கள் முகத்தை காட்டுங்க, நீங்கள் எப்படிப்பட்டவர்னு எல்லாருக்கும் நிரூபிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே வந்து ராஜா வந்துக்கிட்டு நீங்கள் வர சொல்லு, என் மாப்பிள்ளை வெளியே வர போகிறாரு, ஏதாவது பாதுகாப்புக்கு ஏதாவது AK-47 அந்த மாதிரி ஏதாவது வர வைக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எல்லாருமே கூட இருக்கிறவங்களாம் கிண்டல் பண்ணுறாங்க. ஆமாம், இங்கே இருக்கிற ரூட்டுக்கு வந்து இங்கேருந்து வெளியே வரதுக்கு பாதுகாப்பு படியா ஃபஸ்ட்டு மாப்பிள்ளையை வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. வரவேற்பே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பில்டப் பண்ணி ரொம்ப இது பண்ணுறான். வெளியே வந்து பார்த்தீங்கன்னா இவனை வந்து எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்குது, பில்டப்பே ரொம்ப ஓவராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கருப்பு வந்து கேட்குறான். சேதுவுடைய ஃப்ரெண்டு வந்து ரொம்ப கலாய்க்க ஆரம்பிக்கிறான். இவனை வந்து எங்கேயும் நம்ம பார்த்துருக்கோம், கோயில் வாசலுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்துருக்கோம் அப்படின்னு. அவன் உடனே வந்து மாப்பிள்ளை வந்து ஏங்க இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அப்படியே மறுப்புறான். உடனே வந்துட்டு சாவந்திரி நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, அப்போ என் மாப்பிள்ளை பேரு தான் பிடிச்ச, ஆனால் அவர் உண்மையிலே வந்து மிகப்பெரிய பணக்காரரு, உங்களுக்கு என்ன தெரியும், நீங்கள் அமைதியாக இருங்க. அப்படி இல்லைம்மா, நீங்கள் வந்து ஏமாந்துட்டுன்னு நான் நினைக்கிறேன். இவர் வந்து நான் இதை எங்கேயும் பார்த்துருக்கேன், நீங்கள் கோயிலுக்கு போகிற முறைன்னு சொல்லும்போது நல்ல ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே வந்து மாப்பிள்ளை வந்து நல்லா பார்க்குறான். பார்க்கும்போது என்ன ஆகுறான்னா ராஜா வந்து பலான்னு அடிச்சிடறான். அந்த முகத்தை மூடி வெளியே திறக்கிறதுக்காட்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா பலான்னு சொல்லிட்டு அரைஞ்சிட்டு உடனே இவன் எங்கேயும் பார்த்துருக்கோம், இவனை பார்த்து என்ன பணக்கார மாதிரியே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி வந்து ரொம்ப சொல்கிறான். பாட்டிமாவும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. இவன் எங்கேயும் பார்த்துருக்கேன், இவன் வந்து ஒரு பிச்சைக்கார அப்படின்றத வந்து இது பண்ணுறாங்க. அடித்த உடனே பார்த்தீங்கன்னா அவனுடைய கூட்டாளிங்க எல்லாம் வெளியே இருந்திருப்பாங்க இல்லைங்களா, பிச்சை எடுத்துக்கிட்டு. உடனே வந்துட்டு கபிலேஷ் எங்கேயும் ஒன்று பார்த்த மாதிரி இருந்தா கபிலேஷ் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுறத அவங்க நோட் பண்ணுறாங்க. உடனே வந்துட்டு இவன் வந்து ஆமாம் நான் பிச்சைக்காரன் ஓட்டலாம், என்னை எல்லாரும் மன்னிச்சிருங்க, நான் பணக்காரன் நடிக்க கூப்பிட்டாங்க, அதனால நான் வேணாம் நான் சொல்ல மறக்கல, எனக்கு இந்த வாழ்க்கை பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க அப்பனா சொல்லிடுறான். ஆனால் இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோனி வந்து பார்த்தீங்கன்னா தாலி தூக்கி சொல்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்றத ஒரு கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு எபிசோட்ஸும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.